தமிழகத்தில் 2026 தேர்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு மற்றும் திமுகவின் ஊழலை பற்றி தான் இந்த தேர்தல் அமையப்போகிறது. KN நேரு மற்றும் டிவி ட்ரூ வேல்யூ ஹோம் மற்றும் திரு ரவிச்சந்திரன் ஆகியோரது அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் நடத்திய சோதனைகளில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணது, டிரான்ஸ்ஃபருக்கு துட்டு வாங்கினது, டெண்டருக்கு விடுவதற்கு முன்பாகவே முன்பணமாக வாங்கியது, இது போன்ற பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன என்று ஒரு மிஸ்டர் ரவிச்சந்திரனை சம்மன் பண்ணாங்க. விரைவில் கைதுகள் எல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இனி KN நேரு வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. ஏன் சார்? பாஜக சொல்கிறேன். பாஜக போகிறாரா? பாஜகலாம் போடல. பணம் எதுவரை பாயும்? பாஜக வரைக்கும் பாயும். பாஜக வரைக்கும், பாதாளம் வரை பாயும், பாஜக வரைக்கும் பாயும். பாஜக பெயரை சொல்லி செயல்படும் இடைத்தரகர்கள் வாயிலாகவும் பாயும். இந்த செந்தில்ஜி அவர்கள் யாரெல்லாம் அமலாக்கத்துறை GST வழக்கில் சிக்கியிருக்காங்களா, இவங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி துட்டு வாங்குறது. ED அதிகாரிகளும் இவரோடு தொடர்பில் இருக்கிறார்கள். திமுகவில் சில அமைச்சர்கள் எல்லாம், பல அமைச்சர்கள் இந்த அமலாக்கத்துறையை கண்டு அஞ்சி கொண்டிருந்தாலும் நம் மீது எந்த விசாரணையும் வராது என்று தைரியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களில் 2 பேர் சேகர்பாபு மற்றும் ஏவவேல். 2 பேரையும் தொடர்பு படுத்துவது எது? அவருக்கு அறநிலையத்துறை, இவருக்கு வந்து மொழி. வாட் மேன்? பாகல்காம் தீவிரவாத சம்பவத்தை பற்றி அமித்ஷா ஆராய்ச்சி நடத்துவாரா? KN நேரு மேல இருக்க கேஸை பற்றி ஆராய்ச்சி நடத்துவாரா? சார், திமுக அமைச்சர்கள் வந்து 2 பேர் ராஜினாமா பண்ணாங்க. சில வழக்குகள் வந்து விடுவித்த அமைச்சர்லாம் தடை கொடுத்துட்டாங்க, உயர்நீதிமன்றம் கொடுத்துருச்சு. அந்த வழக்கெல்லாம் மீண்டும் விசாரிக்கப்பட்டு 6 மாதத்துக்குள்ளே வந்து எல்லாம் முடிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது KN நேரு அவர்கள் வீட்டில், அவங்க தம்பி வீட்டில் DVH ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அந்த நிறுவனத்தில் வந்து ரைடு நடந்தது. அண்டு அவரோட சகோதரர் விசாரிக்கப்பட்டார், ரவிச்சந்திரன் அவர்கள். அதன் பிறகு அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதை பற்றிய செய்தியும் இல்லை. என்ன காரணம்? ஏன் வரல? சொல்கிறேன். சரியாக அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து அதிமுகவோடு கூட்டணி என்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கொண்டிருந்த அந்த சமயத்தில் அமலாக்கத்துறை பத்திரிகை செய்தியை வெளியிடுகிறது. அந்த பத்திரிகை செய்தியில்தான் நாங்கள் KN நேரு மற்றும் டிவி ட்ரூ வேல்யூ ஹோம் மற்றும் திரு ரவிச்சந்திரன் ஆகியோரது அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் நடத்திய சோதனைகளில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணது, டிரான்ஸ்ஃபருக்கு துட்டு வாங்கினது, டெண்டருக்கு விடுவதற்கு முன்பாகவே முன்பணமாக வாங்கியது, இது போன்ற பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன என்று ஒரு மிஸ்டர் ரவிச்சந்திரனை சம்மன் பண்ணாங்க. விரைவில் கைதுகள் எல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இனி KN நேரு வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. ஏன் சார்? பாஜக சொல்கிறேன். பாஜக போகிறாரா? பாஜகலாம் போடல. பணம் எதுவரை பாயும்? பாஜக வரைக்கும் பாயும். பாஜக வரைக்கும், பாதாளம் வரை பாயும், பாஜக வரைக்கும் பாயும். பாஜக பெயரை சொல்லி செயல்படும் இடைத்தரகர்கள் வாயிலாகவும் பாயும். இப்போதுதான் நாம் கம்யூனிஸ்டுகளை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசி அவர்களை எப்படிப்பட்டவர்கள், ஆனால் இப்படியும் இருக்கிறார்களே என்று பேசினோம். இதே போல் எனக்கு RSS அமைப்பில் சேர்ந்த பல்வேறு நண்பர்கள் உண்டு. அவர்களும் என் மீது பிரியமாக இருப்பார்கள். நான் நேர் எதிர் துருவத்தில் இருக்கிறேன்றது தெரிந்தாலும் இல்லை ஆக்சுவலாக RSS அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குணம் என்னென்னா, அருந்து பேச மாட்டாங்க. அவங்க என்ன தான் வந்து நாங்கள் இந்து சாம்ராஜ்யம் கட்டணும் இந்தியாவில் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கிட்டையும் வந்து சிரிச்ச முகத்தோடு பேசுவாங்க, இன்முகத்தோடு பேசுவாங்க. அது ஆக்சுவலாக நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். என்னடா இப்படி இந்த மாதிரியான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட பார்த்து வேந்துக்கிறேன். இந்த ஆண்டு 100 ஆண்டுகளை கடக்கிறது, 100 ஆண்டுகளை தொடுகிறது. 100ஆண்டு விழா கொண்டாடப் போகிறார்கள் RSS அமைப்பு தொடங்கி. இந்த RSS அமைப்பிலும் வந்து ரொம்ப ஒரு சைக்கிளில் போய் சங்கத்தை வளர்த்தவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க, வயதானவர்கள். தென் பாரதத்திற்கு பொறுப்பாளராக சேத்திரிய பிரச்சாரக் என்று சொல்கிறார்கள். தென் பாரதத்திற்கு பொறுப்பாளர்களாக இருப்பவர்களை சேத்திரிய பிரச்சாரக் என்று சொல்கிறார்கள். அந்த சேத்திரிய பிரச்சாரக்கு கீழ் கேரளா, புதுவை மற்றும் தமிழ்நாடு, இது 3ம் வரும். கடந்த 4-5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் சேத்திரிய பிரச்சாரக்காக இருப்பவரின் பெயர் வந்து திரு செந்தில். RSSல தான் எப்படி அழைப்பார்கள் என்று தெரியுமில்ல, செந்தில்னு சொல்ல மாட்டாங்க, செந்தில்ஜி. செந்தில்ஜி என்றால் எல்லோருக்கும் தெரியும். இந்த செந்தில்ஜி அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்டவர். திரு அமித்ஷா அவர்கள் வேகமாக திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி அமைத்ததற்கு முக்கிய காரணம் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பது அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆப்வியஸ். அன்னைக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னது,
தமிழகத்தில் 2026 தேர்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு மற்றும் திமுகவின் ஊழலை பற்றி தான் இந்த தேர்தல் அமையப்போகிறது. அதை திசை திருப்புவதற்காக தான் திமுக டீலிமிட்டேஷனு, மொழி கொள்கை, நீட்டுன்ட்டு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ரியல் இஷ்யூஸ்லேருந்து இவங்க டைவெர்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திரு கே.என். நேரு அவர்கள் தொடர்பான இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன, ஆவணங்களும் சிக்கியிருக்கின்றன. அண்ட் அதே போல் அமலாக்கத்துறை பல இடங்களில் வழக்குகளை எல்லாம் பதிவு செய்கிறது. தமிழகத்திலும் பலர் இந்த வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள் என்பது தெரியும். இந்த செந்தில்ஜி தென் மண்டல சேத்திர பிரச்சாரக்கு, தென் பாரதத்தின் சேத்திர பிரச்சாரக்காக இருக்கக்கூடிய திரு செந்தில்ஜி அவர்கள், இவங்க ஆர்எஸ்எஸில் சேத்திர பிரச்சாரக்கு, அதுவும் சதர்ன் ரீஜியன் இன்சார்ஜ் அப்படின்னா வெரி பவர்ஃபுல், பிகாஸ் ஆர்எஸ்எஸில் இருக்கிறவர்ன்றதுனால. இந்த செந்தில்ஜி அவர்கள் யார் யாரெல்லாம் அமலாக்கத்துறை ஜிஎஸ்டி வழக்கில் சிக்கியிருக்காங்களா இவங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி துட்டம் வாங்குறது. இடி அதிகாரிகளும் இவரோட தொடர்பில் இருக்கிறார்கள். இப்போ ஒரு இடி ஆஃபீஸர், இடியில் ஒரு ஜாயின்ட் டைரக்டர்னு வச்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் ஆள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா இவர் செய்ய மாட்டேன்னு சொன்னா இவர் இந்த போஸ்ட்டில் இருப்பாரா? இருக்க மாட்டார். ஸோ திரு செந்தில்ஜி அவர்களுக்கு வேலையே இது போல் எவன்லாம் இங்கே கேஸில் மாட்டுறானோ அவங்கக்கிட்ட எல்லாம் போய் ஒரு அமௌண்ட்டை கொடுங்க. சரி, ஆர்எஸ்எஸ்ஸில் முழு நேர ஊழியர்களாக இருப்பவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை போலவே அவங்களுக்கு குடும்பம் குட்டிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க சைக்கிளில் போவாங்க, எளிமையாக இருப்பார்கள் என்று தானே பொருள். அப்போ இவர் இந்த பணத்தை எங்கே முதலீடு செய்வார்? செந்தில்ஜியின் சகோதரர் கோயம்புத்தூரில் ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடை வைத்திருக்கிறார். செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவரை சென்று திரு கே.என். நேரு அவர்கள், தெலுங்கு பேசுபவர்கள், திரு கே.என். நேரு அவர்கள் இவர்களை அணுகி அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்து வேகமாக நடைபெறாமல் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் திமுகவில் சில அமைச்சர்கள் எல்லாம், பல அமைச்சர்கள் இந்த அமலாக்கத்துறையை கண்டு அஞ்சி கொண்டிருந்தாலும் நம் மீது எந்த விசாரணையும் வராது என்று தைரியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களில் 2 பேர் சேகர்பாபு மற்றும் ஏவவேலு. 2 பேரையும் தொடர்பு படுத்துவது எது? அவருக்கு அறநிலையத்துறை, இவருக்கு வந்து மொழி. ஓ, வாட் மேன்? இல்லை மொழி. அவங்க தாய்மொழி வந்து தெலுங்கு. சேகர்பாபுக்கு தெலுங்கு. இவர் நம்ம செந்தில்ஜிக்கு தெலுங்கு. தைரியமாக இருக்கிறார். ஈஸியாக இதில் மாட்டக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலு. இதைத்தான் செந்தில்ஜி போன்றோர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். புரிகிறதா? எப்படி டாஸ்மாகில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு இடி உள்ளே வந்துச்சோ, அதே போல் ஹைவேஸில் பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு ஈஸியாக ஏவவேலுவை அணுக முடியும். இதே போல் சிஎம்டிஏவில் பதிவு செய்த எஃப்ஐஆர் எடுத்துக்கொண்டு, ஹெச்ஆர்என்சியில் பதிவு செய்த எஃப்ஐஆர் எடுத்துக்கொண்டு சேகர்பாபுவை அணுக முடியும். இவங்க 2 பேருமே என் மீது எதுவுமே நடவடிக்கை வராது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸோட பிரதிநிதிகளோட கூட்டம் எல்லாம் நடந்து புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். திரு செந்தில்ஜி அவர்களை நடந்த இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் அகில இந்திய பொறுப்பாளராக நியமித்து விடுகிறார்கள். செந்தில் தென் பாரத சேத்திர பிரச்சாரக்காக கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணகுமார் என்பவரை நியமிக்கிறார்கள். இந்த ஹரிகிருஷ்ணகுமார் என்பவர் ஒரு ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ்காரர். அவருக்கு ஆர்எஸ்எஸ் பொறுப்புனா என்ன வேலையோ அதை போய் செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் வேலை. ஸோ ஹரிகிருஷ்ணகுமார் இன்னும் திருச்சூரிலேயே இருக்கிறார், தமிழகம் வருவதில்லை. அவருக்கு இதெல்லாம் தெரியாது. புதிய பொறுப்பாளர் தென் பாரத சேத்திர பிரச்சாரக் திரு ஹரிகிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழகம் வராத காரணத்தால் இன்னமும் நான் தான் பொறுப்பாளர் என்பது போல செந்தில்ஜி அவர்கள் கடந்த வாரம் கூட ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது தெரியுமா? என்ன விவாதிக்கப்பட்டது சார்? ஜனம் டிவி நடத்துறதுக்கு மாதம் 5 கோடி ரூபாய் செலவாகுது. யார் யார் மேலெல்லாம் ஜிஎஸ்டி கேஸ் இருக்கோ அவங்களெல்லாம் மாதம் 5 கோடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5 கோடி கலெக்ட் பண்ணி எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுங்கள். தொலைக்காட்சி சேனலில் எவ்வளோ நட்டத்தில் ஓடுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாம் மீடியாவில் இருக்கீங்க தானே, சேட்டலைட் சேனல்லாம் நடத்த முடியல, எவ்வளோ சம்பளம்ன்றது தெரியும். இவ்வளோ எல்லா சேனலும் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் சேனல் நடத்துகிறதே கஷ்டன்ற சமயத்தில் தான் ஜனம் டிவி ஆரம்பிக்கப்படுது. கரெக்டா? எல்லாரும் கடையை சாத்துற சமயத்தில் புது கடை திறக்கிறாங்க. நானும் யோசித்தேன், யார் உட்கார்ந்து பேசுகிறார். இதில் மெயினாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் செய்தி சொல்ல விரும்புவது திரு அமித்ஷா அவர்களுக்கு. அமித்ஷாவுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டா. அமித்ஷாவும் ஒன்றும் ஊழலை ஒழித்து நாட்டை தூய்மையாக்க வேண்டும்ன்றதெல்லாம் கிடையாது. அப்புறம் டாமி எதுக்கு இருக்கு? இப்போ சார், இப்போ செந்தில் இந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ வந்து இடி அதிகாரிகளுக்கு யாரோ ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, டிஎம்கேவை டார்கெட் பண்ணி சொல்லிட்டு அவங்க நேராக வந்து நேரு வீட்டுக்கு வராங்க. வந்து இல்லை டிவிஹெச்
ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் வராங்க, ரைட் பண்ணுறாங்க, எவிடன்ஸ் ஏராளமான எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதில் ஃபர்தராக வந்து மூவ்மெண்ட் இல்லைன்னா டாஸ்க் கொடுத்தாங்களா, அவங்க கேட்க மாட்டாங்களா ஐடியா பார்த்து? ஆமாம். திரு அமித்ஷா அவர்களோட நிலைமையிலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? 29 மாநிலம். 29 மாநிலங்களுக்கான உள்துறை அமைச்சர் அவர். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இருக்குது, நாட்டோட பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது, இந்தியாவின் எல்லைகள் குறித்த பிரச்சனை எவ்வளோ இருக்குது. இப்போது கடந்த 10 நாட்களாக பாகல்காம் தீவிரவாத சம்பவத்தை பற்றி அமித்ஷா ஆராய்ச்சி நடத்துவாரா, நேரு மேலே இருக்க கேஸை பற்றி ஆராய்ச்சி நடத்துவாரா? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இவர் திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் வந்து இந்த ஒவ்வொரு ஜெனரல் எலெக்ஷன் 2014, 19 and 24 முடிஞ்ச உடனே ஒவ்வொரு எலெக்ஷனை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அமித்ஷா பற்றி எழுதியிருக்கிற சாப்டர் பாருங்கள். இந்த மனுஷன் தூங்க மாட்டார்ன்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு எழுதியிருப்பார். நைட்டு விடிய காலத்தில் 1 மணிக்கு நான் அவரை பார்த்துட்டு போனேன், காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட் ஏறி அடுத்த மீட்டிங் போயிட்டார் அவர் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் கடந்த 2021 தேர்தல் நெகோசியேஷனே விடிய காத்தால 2 மணி வரைக்கும் லீலாவில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? 3 மணி வரைக்கும் நெகோசியேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க, ஒரு நேர்காணல்லையும் பேசியிருக்கீங்க. அது விடிய நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்க்க முடியும்? இன்னொன்று, காஷ்மீரில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் ப்ரையாரிட்டியா, நேரு வீட்டில் இருக்கிற கேஸ் ப்ரையாரிட்டியா? நான் ஏன் இதை நிகழ்ச்சி வாயிலாக நான் சொல்கிறேன்னா, இப்போ ஐபி ரிப்போர்ட் பண்ணி இன்னும் அமித்ஷா நாலேஜுக்கு இதை கொண்டு போவாங்க. இல்லை, அதில் வந்து அமித்ஷா தான் டார்கெட் செய்யப்பட்டார். உள்துறை செயலாளர் சரியில்லை, ராஜினாமா பண்ணணும். ஆமாம், அது ஐபியோட. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் இது ஒரு அதுதான் தட் கெட்ஸ் ப்ரையாரிட்டிப்பா. ஆமாம், இது அரசியல், இது அரசியல், அது ஒரு டியூட்டி. இதைத்தான் செந்தில்ஜி போன்றோர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். புரிகிறதா? இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான ஆளுன்றது தெரியும் எல்லாருக்கும். நீங்க ஜி ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில்ஜின்னு. என்னப்பா அப்படி சொன்னாதான் புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல ஹிஸ் நேம் இட்செல்ஃப் இஸ் செந்தில்ஜி. எல்லா இடத்துலையும் விஐபி சர்க்கிள் எல்லா இடத்துலையும் தெரியும். இப்போ மேலே இடி கேஸ் வந்துச்சு, ஜெயிலுக்கு போகிற சூழல் இருந்துச்சுன்னா செந்தில்ஜியை போய் பார்த்தாலும் முடிச்சு கொடுப்பார் வேலையை. இது அமித்ஷா நாலேஜுக்கு போச்சுன்னா அனுமதிக்கவே மாட்டார்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட அஜெண்டா பாலிடிக்ஸ். திமுக முடிச்சு என்ன சொன்னார்? என்டிஏ கவர்மெண்ட் அமைது 26ல் சொன்னாரா? என்டிஏ கவர்மெண்ட்டுங்க திமுக வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னார். இவ்வளோ தீர்மானமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் இது இடியோட சர்ச் நடத்தி முடிச்ச பிறகு அவங்ககிட்டே துட்டு வாங்கிட்டு இருக்கிறத அமித்ஷா அனுமதிப்பாரா? ஆனால் இது எப்படி அவர் நாலேஜுக்கு போகும்? ஒரு நாள் எவ்வளோ தான் பார்ப்ப நீ? மணிப்பூர் ரிப்போர்ட்டை பார்க்கணும், காஷ்மீர் ரிப்போர்ட்டை பார்க்கணும், பங்களாதேஷ்லேருந்து இன்ஃபில்ட்ரேட் ரிப்போர்ட்டை பார்க்கணும். இன்றைக்கி இப்போது இந்த கடைசியாக பேசுவோம், உள்நாட்டு பாதுகாப்பு, பாகிஸ்தானியர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றணுன்றது நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதை பற்றி பேசுவோம் பின்னாடி. அதை இப்போ மானிட்டர் பண்ணணும். பாகிஸ்தான் யூடியூப் சேனல்ஸை பூரா பேன் பண்ணிட்டாங்க. ஆமாம், பாகிஸ்தான் அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டில்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக பிரைம் மினிஸ்டரோடு இந்த பாகல்காம் தாக்குதல் தொடர்பாக இன்னொன்று நாம் அந்த வாட்டர் ட்ரீட்டி, சிந்துல அந்த வாட்டர் ட்ரீட்டி பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை நாம் ரத்து செஞ்சோம். அந்த தாக்குதலுக்கு பிறகு நான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சிம்லா ஒப்பந்தம் ரத்து ஆனால் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் யாருக்கு வேணாலும் சொந்தம் என்று ஆகிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்தியன் சைடு இருக்கக்கூடிய காஷ்மீர், இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி ஆகுது. எப்போது வேண்டுமானாலும் படைகள் உள்ள நுழையலாம். இவர் இப்போ பிஎஸ்எஃப் எல்லாத்தையும் இவர் இது பார்க்கணும். இந்த நேரத்தில் நேரு கேஸ் இவருக்கு முக்கியமாக இருக்குமா? நல்லா கேட்டிங்க நீங்கள். ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களே, கேட்க மாட்டாங்களான்ட்டு. அமித்ஷா இதெல்லாம் பேசி முடியறதுக்குள்ளே நீங்கள் வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை தேத்திலாமா நேருகிட்ட இருந்து? டிஎம்கேல எப்படி பார்ப்பாங்க? இப்போ நேரு வீட்டில் ரை நடந்தது, யாருமே போகலையே, பாஜக கூட ஏதாவது இல்லையா? அவர் மட்டுமா டீலிங்கில் இருக்கிறாரு? அண்ணன் பாபு இல்லையா? வேலு இல்லையா? செந்தில்ஜியோடு வேலு அவ்வளவு நெருக்கம் தெரியுமா? இன்னும் இது சம்மந்தமாக இதே போல மற்ற அமைச்சர்கள் பற்றி நியூஸ் வரும். சேகர் பாபு அவர்கள் மேலே கூட குற்றச்சாட்டு நிறையா இருக்குது. ஆனால் சார் அவர் வேலு பற்றி ஒரு நியூஸ் வந்ததே இல்லை. அவர் வீட்டில் ரைடு, அவர் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டது, இல்லை அவர் மேலே அந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தன்னை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை வச்சுருக்காரு. பாதுகாப்பு வளையத்தை வச்சுக்கிட்டாரு. பொன்முடி காலி பண்ணி இன்னைக்கு விழுப்புரத்தை கைப்பற்றிட்டாரா? செந்தில் பாலாஜி, ஒரு ஆலமரமாக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி வீழ்ந்து விட்டார். கோவையை கைப்பற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காருப்பா வேலு, தெரியுமா? அங்கே ஒரு வேக்யூம் இப்போ இருக்குல்ல சார்? இருக்கு. வேலுவுக்கு இப்படியே ஆக்கிரமித்து திமுகவை தெலுங்கர்கள் கட்சியாக மாற்றிவிட்டால் வேலுவுக்கு எவ்வளவு வசதி? வேலு சேகர் பாபுகளுக்கு அண்ணன் சீமான் அதை தான் சொல்லிருக்காரு. அண்ணன் சீமான் சொல்றது பாருங்க. இங்கே தமிழ் என்று பேசி கட்சி தொடங்குகிறீர்கள். இன்னைக்கு கட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது பூரா தெலுங்கு பேசுகிறவங்க. கரெக்டாப்பா? கரெக்டு சார், கரெக்டு. நான் தெலுங்கு பேசும் மனிதர்களை நான் எதிரியாக பார்க்கவில்லை. நான் சீமானோட கருத்திலையும் உடன்படவில்லை. ஆனால் நீங்கள் அப்படி பேசுகிறீர்கள். தமிழுக்காக உயிரை கொடுப்போம். இப்போ கூட உதயநிதி சொன்னார் நினைக்கிறேன் சமீபத்தில், உயிரையும் கொடுப்போம். இளைஞர் மாநாட்டில் சொன்னார். சொன்னார். அப்போ கட்சியில் முக்கியமான பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் யார்? பேசித்தானே ஆகணும்.
சிறுபான்மை மொழி பேசும் மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். அவங்க எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்காங்க, எத்தனை பேருக்கு அங்கே பதவி கொடுக்கப்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நேரு யாரு? ரெட்டியாரு. தெலுங்கு. நேரு, அவர் ஏவா வேலு, அவர் சேகர் பாபு அவர்கள், அப்புறம் சவுத்தில் வந்து ஒருத்தர் இருக்கார், எனக்கு சரியான பேர் KKS சார். ஆமாம், KKS சார். பாதி பேர் அதிமுககாரன், பாதி பேர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். இப்போது இதெல்லாம் நிகழ்ச்சி வாயிலாக நான் இதை செந்தில்ஜி அவர்களை பற்றி சொல்வதற்கான காரணம், திருச்சூரிலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேத்திர பிரச்சாரக் திரு ஹரிகிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழகம் வந்து அவர் பொறுப்பை பார்க்க வேண்டும். அவர் இங்கே வராத காரணத்தால் தான் இன்னும் இவரே இந்த பதவியில் கண்டினியூ ஆகிட்டு இருக்க மாதிரி. இன்னொன்று, செந்தில்ஜி பேரை சொன்னால் திறக்காத கதவுகளே இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல் செந்தில்ஜி. அண்ணன் ரெட்டியார் போய் பேசி முடிச்சு அரெஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அமித்ஷா அவர்களின் உத்தரவு, எவிடன்ஸ் இருந்தால் அரெஸ்ட் பண்ணாதான் வழிக்கு வருவாங்க. அப்புறம் எப்படி சரத்பவார் கட்சி, சிவசேனா கட்சி உடைச்சது? கொடுத்துட்டு அரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படிப்பா ஒரு கட்சியை உடைப்பேன்? நேர்பாட்டுக்கு திருச்சி 3 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு இருப்பாரா? வேலுவை தூக்கி உள்ளே வச்சா திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஒரு 5-6 மாவட்டம் கைக்கு வருமா? ஒரு 40 தொகுதி கைக்கு வருமா? அதுதானே அரசியல் ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டியது. அப்புறம் டாமி எதுக்கு தான் இருக்குது? அதை தானே செய்யணும். ஆனால் நீங்கள் அந்த பக்கமே அமலாக்கத்துறை அதிகாரிகளை போக விடாமல் பார்த்து கொண்டால். இன்னொன்று, அமித்ஷாஜி சொன்னாருன்ட்டு தான் இவர் போய் பேசுவார் செந்தில்ஜி. இன்னொன்று சொல்லியிருக்க மாட்டார் அமித்ஷாஜி. அமித்ஷா கூப்பிட்டு சொல்லுவாரா? அவரே போய் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லுவாரா? அண்ணன் நேரு, எனது அருமை நண்பர் அண்ணன் நேரு எவ்வளவு ஏமாளி என்றால், திருச்சியில் வந்து என்னை வைத்து விசாரணை 4 நாட்கள் விசாரணை நடத்தி விட்டு, அந்த விசாரணை நடக்கும்போது இப்படி தான் உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த வருண்குமார் பேசுகிறதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. பதிவு செஞ்சுட்டு சங்கர் எல்லார் பேரையும் சொல்லிட்டாரு என்று செய்தியை வெளியே கசிய விட்டவுடன், இவர் திருச்சியில் இருக்கார்ல இவர் வருண்குமார், அடே நீங்கள் ஃப்ரெண்டுன்றது வந்து சங்கர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே நேருக்கு கதக்குன்னு இருக்காதா? நான் அனுப்புகிற ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு வருண்குமார்ட்ட ரிப்போர்ட்டை கேட்கல. நான் அனுப்புகிற ரிப்போர்ட்டில் உங்கள் பேரை சேர்க்காமல் இருக்கிறதுக்கு 2 கோடி வாங்கிட்டாரியா நேருக்கிட்ட. அண்ணன் நேரு அவ்வளோ ஏமாளி. பின்ன கக்கூஸ்லாம் கொள்ளையடிச்சா இப்படி தான் போகும் இந்த துட்டு. அருண் நேரு மூலமாக அருண் நேரு போய் 2 கோடி வருண்குமார்ட்டு நான் கஸ்டடி இருக்கும்போதே கொடுத்துருக்காரு. 4 நாள் கஸ்டடி எனக்கு. உங்களை வச்சு அருண் கூட சம்பாதிச்சுக்கிறார். உள்ள ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்ப்பா நான். வெளியில் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது. சரி, அப்படி சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க திமுக? அது அவருக்கு நினைக்கணும்ல. அப்போது தான் அமைச்சரவை மாற்றம் பற்றிய பேச்சு நடந்து கொண்டிருந்தது. ஞாபகம் இருக்கா? திருச்சியில் கஸ்டடியில் இருந்த சமயத்தில் அரௌண்டு ஜூன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ டிஎம்கே ஐடி விங்லேருந்து ஒரு நேருவும் சவுக்கு சங்கரும் பேசிய ஆடியோ ரைட்டு வந்துச்சா? அது சர்க்குலேட் 2 வாரத்துக்கு சர்க்குலேட் ஆச்சு. ஒரு கடத்தில் ஆஃப் ஆயிடுச்சு. பணம் அப்போ கைக்கு போயிடுச்சு. அருண் நேரு தான் கொண்டு போய் கொடுக்குறாரு.